தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செபில், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது துணைநிலை ஆளுநர் கூறியதாவது: பாரத பிரதமரின் டிபி-முக் பாரத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி சிறப்பாக செயல்பட்டு அதற்கான பாராட்டையும் பெற்றிருக்கிறது. தற்போது காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கப்படுகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த நோய் பாதிப்பிலிருந்து விரைவில் விடுபட வேண்டும் என்பதற்காகவே அரசு இத்தகைய முயற்சிகளை எடுத்து வருகிறது. புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இளம் வயது பெண்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது வருத்தத்தை தருகிறது. இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை விரிவுபடுத்த வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என கூறினார். புதுச்சேரியில் அமைச்சரவை அனுப்பும் கோப்புகளுக்கு அனுமதி தராமல் காலம் கடத்துவதாகவும் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாக துணைநிலை ஆளுநர் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இதனால் துணைநிலை ஆளுநர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடுமையான அதிருப்தியில் இருப்பதோடு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லாத பதவி எதற்கு என்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 தினங்களாக சட்டசபைக்கு வராமல் அரசு விழாக்களில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருகிறார். அதிருப்தியில் இருக்கும் ரங்கசாமியை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சமாதானப்படுத்தியும் அவர் சமாதானம் அடையவில்லை. இந்நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா மற்றும் புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மீண்டும் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடனான புதுச்சேரி சந்திப்பு முடிந்தது. நடந்தது வழக்கமான சந்திப்புதான். நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் வரும், அவை பேசி தீர்க்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி மாநில அந்தஸ்து பெற வலியுறுத்துவோம் என்றும், மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை எந்த ஆட்சி இருந்தாலும் ஆளுநர் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும், தனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து பெறுகின்றவரை இது மாதிரி சார், அப்ப துணைநிலை ஆளுநருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்மை. இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆளுநர் இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ். என்டிஏ கவர்மெண்ட் 2024 வருது. ஆந்திராவில அமைச்சர் வந்து அமைச்சர் பதவியில தூக்கி இருக்கீங்க சார். எஸ்சியை சார்ந்த ஒரு அமைச்சர் வந்து தூக்கி இருக்கீங்க. அது வந்து ரொம்ப அவரை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தொகுதியில் கொஞ்சம் லாஸ்ட் டைம் கொடுக்கணும். நான் திருப்பி நெக்ஸ்ட் எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரங்கசாமி சார் அவ்வளோ நேரமாக உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தால் அது நம்மளுக்குள்ளே இருந்தால் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும், நம்ம சால்வ் பண்ணுவோம். எங்களுடைய மெயின் ஏம் வந்துட்டு 2026 இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு நம்ம இப்படியே இருக்கோம். டெஃபினட்டாக நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கூட இந்த கூட்டணியோட போவோம். இது கூட வேறு யாருன்னா பார்ட்டிஸ் அலைன்ஸ்க்கு வந்து அதை பற்றி யோசிக்கும். சீட்டுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகிட்ட பிறகு, எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு தான் யார் எவ்வளோ சீட் வைக்கணுன்றது. புதுச்சேரியில் யாருக்கு அதிகாரம் என்று மேதகு துணைநிலை ஆளுநரும் முதல்வருக்கும் ஏற்பட்டுள்ள அதிகார போட்டியில் மக்கள் பணிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்திற்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் யாருக்கு அதிகாரம் என்று போட்டாபோட்டி நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற சூழலை போக்கி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்திற்காக போராட வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவை முன்வாசல் படிக்கட்டு பகுதியில் தர்ணா போராட்டத்திலும்
மேலும் மதிய உணவிற்கும் செல்லாமல் உண்ணாவிரத அறப்போராட்டம் மேற்கொண்டார். அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் சட்டப்பேரவை முன்பகுதி முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தனர். மேலும் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் சட்டப்பேரவை மற்றும் சட்டப்பேரவை சுற்றியுள்ள சாலைகள் முழுவதும் காவல்துறை மூலம் கண்காணிக்கப்பட்டு சாலைகளும் அடைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் சட்டப்பேரவை வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேருவை சந்தித்து தங்கள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறும், மேலும் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை வலியுறுத்தி சட்டப்பேரவை தலைவரிடம் நாங்கள் கடிதம் கொடுத்துள்ளோம். விரைவில் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி இதற்கான தீர்வுகள் காணப்படும் என உறுதியளித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, மாநில அந்தஸ்து சம்பந்தமான பணிகள் தொய்வடைந்தும் உள்ளது. இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் இல்லை என்ற நிலை நீடித்து வருவதால் முதல்வரும் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும், இதில் முதல் நபராக நான் என் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று முதல்வருக்கு ராஜினாமா செய்ய போவதாக முன்னறிவிப்பு கடிதத்தை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட சட்டப்பேரவை துணைத் தலைவர் அரசு கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் வழங்கினார். மேலும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினர்களின் உறுதியை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. அதன்படி ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்து யோகா விளையாட்டு போட்டி, யோகா ஓவியம், யோகா வினாடி வினா குழு, யோகா செயல் விளக்கம் மற்றும் ஓடும் ரயிலில் ரோப் யோகா மற்றும் யோகா செயல் விளக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து நடத்தியது. அதனைத் தொடர்ந்து போட்டிகள் நிறைவடைந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் 10 வயதிற்கு உட்பட்டோர் போட்டிகளில் அஜய் யோகன் முதல் பரிசையும், சித்து 2ஆம் பரிசையும், ரோஹித் சாய்ராம் 3ஆம் பரிசினையும் வென்றனர். பெண்கள் பிரிவில் தேவாஸ்ரீ முதல் பரிசையும், பிரித்திகா 2ஆம் பரிசையும் வென்றார். 10 வயதிற்குட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் தருண்ராஜ் முதல் பரிசையும், அகில் யோகன் 2ஆம் பரிசையும், கீர்த்திவாஸ் 3ஆம் பரிசினையும் வென்றனர். பெண்கள் பிரிவில் மகாலட்சுமி முதல் பரிசை வென்று சாதனை படைத்தார். தொடர்ந்து யோகா வினாடி வினா போட்டியில் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் அஜயோகன், பிரபஞ்சன், தேவஸ்ரீ ஆகியோர் அடங்கிய அணி வெற்றி பெற்றனர். 10 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் பிரிவில் அகில் யோகன், லக்ஸின், நிஷாந்திகா ஆகியோர் அடங்கிய அணி வெற்றி பெற்றனர். யோகா ஓவிய போட்டியில் 10 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் பிரித்திகா முதல் பரிசை வென்றார்கள். பிரபஞ்சன் 2ஆம் பரிசையும், தேவாஸ்ரீ 3ஆம் பரிசினையும் பெற்றனர். மேலும் 10 வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் அகில் யோகம் முதல் பரிசையும், மகாலட்சுமி 2ஆம் பரிசையும், யுவநயன் 3ஆம் பரிசினையும் பெற்று சாதனை படைத்தார்கள். சாதனை படைத்த அத்தனை மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை யோகா சென்டர் பொதுச் செயலாளர் உமா செய்திருந்தார்கள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதி, இளங்கோ நகர் 2வது பிரதான சாலை பத்மினி மினி ஹால் பக்கத்தில் உள்ள சிமெண்ட் சாலை பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி 2024-2025 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 32,44,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், நகராட்சி ஊழியர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் உடனிருந்தனர். ஓகே ஓகே
மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், பூரணாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக அரசின் மானியத் தொகை ரூபாய் 4,50,000 உதவியுடன் ரூபாய் 7,80,000 மதிப்புள்ள புதிய டிராக்டர் கொள்முதல் செய்யப்பட்டு அதனை தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டப்பேரவைத் தலைவர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க மேலாளர் குமாரவேல், நிர்வாகி இருசப்பன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் ஊரக வளர்ச்சி, தூய்மை பாரத இயக்க கிராம SPMG தனியார் வீட்டு கழிவறை கட்டுவதற்கான பணி ஆணைகளை 7 பயனாளிகளுக்கு சபாநாயகர் செல்வம் வழங்கினார். ஆரோவில் அறக்கட்டளையும் IIT மெட்ராஸும் நிலைத்தன்மை வளாகத்திற்கான இரட்டை ஒப்பந்த கட்டமைப்புடன் முன்னேறுகின்றன. நியூடெல்லி ஆரோவில் அறக்கட்டளையும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸ் ஆகியவை ஆரோவில் அறக்கட்டளை IIT மெட்ராஸ் நிலைத்தன்மை வளாகத்தை நிறுவுவதற்கான முன்முயற்சியில் முன்னேறியுள்ளன. இந்த ஒத்துழைப்பு ஆளும் குழு மற்றும் கல்வி அமைச்சகத்தின் ஒப்புதல்களுக்கு பிறகு முன்னெடுக்கப்படுகிறது. இந்த முன்முயற்சி செப்டம்பர் 2023 நியூடெல்லியில் நடந்த G20 தலைவர்களின் நிலைத்தன்மை மேம்பாட்டு பிரகடனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப ஒப்பந்தத்தின் வரைவு ஆளும் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் IIT மெட்ராஸுக்கு நிலம் வாடகைக்கு வழங்குவதற்கு கல்வி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் செயல்பாடு திறனை வலுப்படுத்த IIT மெட்ராஸ் கம்பெனிஸ் சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு பிரிவு 8 நிறுவனமான IITM இன்குபேஷன் செல் IITMIC-ஐ இணைப்பதற்கு முன்மொழிந்துள்ளது. இந்த உத்தர சீரமைப்பு இரட்டை MOU கட்டமைப்புக்கு வழிவகுத்தது. இந்த ஒப்பந்தம் தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை தலைவர் RN ரவி முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி மற்றும் புதுச்சேரி முதன்மை செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான் ஆகியோர் தலைமை தாங்கினர். IIT மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி, IITM இன்குபேஷன் செல் CEO டாக்டர் தாமஸ்வதி கோஷ், நிலைத்தன்மை பள்ளி தலைவர் பேராசிரியர் ரஞ்சிஷ் குமார், நிர்வாக டீன் பேராசிரியர் ராபின்சன், ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். இந்த ஒத்துழைப்பு இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனமான IIT மெட்ராஸ் மற்றும் உலகளாவிய நிலைத்தன்மை சமூகமான ஆரோவில் ஆகியவற்றுக்கிடையேயான முதன்மையான கூட்டணியாகும். இது சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நிலைத்தன்மை தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளுக்கு முன்னோடியாக இருக்கும். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் சோரப்பட்டு காலனி மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்கான ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழாவும் மற்றும் கருமாதி கொட்டகை மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில் செல்லும் பாதைக்கு சிமெண்ட் சாலை பணிக்காக ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழாவின் பணி தொடக்க விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவத்சலம், இளநிலை பொறியாளர்கள் திருவருட்செல்வன், முரளிதரன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வெளியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவினை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகாம்பரம், பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் வன்னியர் சங்க நிர்வாக அலுவலர் ராமதாஸ், NR காங்கிரஸ் வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் புகழ், ஞானசேகர், சுரேஷ் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தொடர்ந்து 8 வருடங்களாக மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் ஜே நகர் மற்றும் புதுநகர் பகுதி மக்கள் லாவண்யாவின் மக்கள் பணியை பாராட்டி தங்களின் ஆதரவை தெரிவித்து பாராட்டு விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, பொதுமக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் 24 மணி நேரமும் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக உழைக்கவே வந்திருக்கிறேன். பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், பொது பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனை என்றாலும் அதை செய்து முடிக்க கடமைப்பட்டுள்ளேன் என பேசினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டிஃபன் பாக்ஸ் மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து ஊர் பெரியவர்கள், மகளிர்கள் பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மூலக்குளத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நிறைவு மண்டல பூஜை விழாவில் அமமுக மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு இன்னிசை கச்சேரிக்கு நிதியுதவி செய்து கச்சேரியில் கலந்து கொண்டார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கான அழைப்பு கடிதம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மூலம் 2 உயர்மட்ட குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டது. இந்த உயர்மட்ட குழுவில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். கூட்டத்தில் HIV எய்ட்ஸ் தடுப்பு திட்டம் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படுகின்ற நிலை மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசால் அளிக்கப்படும் உதவி திட்டங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் HIV எய்ட்ஸ் நோய் தொற்றுடன் புதுச்சேரியில் வாழ்ந்து வருபவர்களுக்கு புதிய உதவி திட்டங்கள் முதல்வரால் அறிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு முன்னதாக சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ரே வரவேற்புரையாற்றினார். முதல்வர் ரங்கசாமி விழாவினை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வாழ்த்துரை வழங்கினார். மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் டான்சின் டிக்கிட் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவேல் நன்றி உரை கூறினார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவேல், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் மருத்துவர் அருள் விசாகன் மற்றும் துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்திய அளவில் 0.20% இருக்குதுன்னா நம்மளுடைய ஃபியூச்சரில் 0.1.8 அது உண்மையே நமக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் இன்னும் குறையணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். இந்த குறைவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த கட்டுப்பாடு எப்படி என்பதை நாம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு, நோய் வர காரணம், அது நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன, இதையெல்லாம் நம்முடைய துறையானது மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நோய்க்கு தேவையான மருந்து நம்முடைய துறையின் மூலமாக சரியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா ஜூலை 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்து சென்றனர். தேரானது கோவிலிலிருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பொதுமக்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி முத்திரையர்பாளையம் ஆனந்த மார்க்க யோகா ஆசிரமத்தின் நிபுணத்துவ பயிற்சியாளர் ஆச்சாரியா சித்தேஸ்வரனந்தா அவதூதர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆனந்த மார்க்கம் என்பது ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக உள்ள சமூக ஆன்மீக இயக்கமாகும். தன்னை அறிதல், உலக உயிர்களுக்கு தொண்டு செய்தல் என்ற இரட்டை குறிக்கோள்களோடு ஸ்ரீ ஆனந்த மூர்த்தியால் 1995ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த இயக்கத்தின் தொண்டுகளின் ஒரு பகுதியாக உலகளாவிய ஆனந்த மார்க்க துயர் துடைப்பு குழு என்பது அனாதை குழந்தைகள் இல்லங்கள், அன்னதான நிகழ்ச்சிகள், இலவச மருத்துவ முகாம்கள், உலகில் நிகழும் இயற்கை பேரிடர்களுக்கான நிவாரண உதவிகள் ஆகியவற்றை செய்து வருகிறது. வாழ்வின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள், கல்வி, மருத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டுக்கடங்காத ஊழல், வேலையின்மை, சமூக குற்றங்கள் ஆகியவற்றுக்கு காரணமான காலாவதியான முதலாளித்துவம் மற்றும் கம்யூனிசம் ஆகியவற்றுக்கு மாற்றாக இருக்கும் கொள்கைகளை பரப்பும் விதமாக 3 நாள் கருத்தரங்கம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 13ஆம் தேதி வரை முத்திரையர்பாளையம் ஆனந்தமார்க்க யோகா மற்றும் தியானம் கூடத்தில் நடைபெற உள்ளது. உயிரியல் இயந்திரமான மனித உடல், மார்க்க யோகா, பாவம் செய்வதற்கான 3 காரணங்கள் மற்றும் உயிர்களின் தர்மம் என்ற தலைப்புகளில் நடைபெறும் கருத்தரங்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தார். கருத்தரங்கை புதுச்சேரி மாநில செயலாளர் ஆச்சாரியா ரசசித்தானந்தா அவதூதர் மற்றும் பெங்களூர் மண்டல செயலாளர் ஆச்சாரியா சதா சிவானந்தா அவதூதர் ஆகியோர் முன்னின்று நடத்த உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். யோகா மற்றும் தியான கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாக ஆனந்த மார்க்கத்தை சேர்ந்த தலைமையான முடிவுக்கு இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு நடைபெற இருக்கும் முக்கியமான விஷயங்களை சொல்வார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் வார்டு சண்முகா நகர் கோல்டன் அவென்யூ பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 30 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் கருவடிக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட ஜோதி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்களின் மின் பற்றாக்குறையை போக்கும் வகையில் மின்துறை மூலம் ரூபாய் 19,92,000 மதிப்பில் புதிய கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி கொம்பாக்கம் ஜோதி நகரில் நடைபெற்றது. தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு தேவையான சாலை வசதி, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் அருணகிரிநாதர், உத்ராடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேசிங்கன், கந்தசாமி, ஜனா, தேவநாதன், அருண், மகேஷ், ஆதிமூலம், முருகேசன், கலியமூர்த்தி, ராம்குமார், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகணி துணை அமைப்பாளர் சரவணன், தோமுசா தலைவர் அங்காளன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கிளைக்கழக நிர்வாகிகள் பாஸ்கர், முருகேசன், கார்த்திகேயன், முரளி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் சென்ட்ரல் ரோட்டரி கிளப், ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்து 2 நாள் வாய்மை நலம் மற்றும் அதன் உடல் நலத்துடனான தொடர்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாணவிகளுக்கும் பணியாளர்களுக்கும் இலவச பரிசோதனைகள், ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் டாக்டர் வீரமோகன் துவக்கி வைத்தார். மருத்துவர் டாக்டர் பிரசன்னகுமார் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி, ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் ஸ்டுடியோ இயக்குனர், புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் தலைவராகவும் பிரசன்னகுமார், இந்த மருத்துவ முகாமில் பிரேம்ராஜா, திட்ட இயக்குனர் பிரதாப், சந்திரன், சண்முகம், விஜய் சங்கர் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு வாய்மை நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ரோட்டரி அமைப்பு மேற்கொண்ட இந்த முயற்சி சமூக நலனுக்கான சிறந்த முன்மாதிரியாக அமைந்தது. புதுச்சேரி வில்லியனூர் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி 21ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், ஆசிரியர் தேவராஜ், வீரமுத்து, பெருமாள், ராஜ்குமார், அர்ஜுனன், பாஸ்கர், சண்முகம், பாலமுருகன், சதீஷ், உதயா, திலீபன், பிரபு உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 47,74,000 திட்ட மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டி ஏரி வாய்க்காலை வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6,20,000 திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சுதேசமல் அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் தலைவர் சண்முகம், பொருளாளர் ஞானசேகர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அனைத்து துறைகளிலும் காலியுள்ள பணியிடங்களை மணவெளி தொகுதி தானாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷின் பிறந்தநாள் விழா ஆண்டியார்பாளையத்தில் உள்ள பண்ணையில் நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் வேளாண் அறிவியல் கல்லூரியின் நிறுவனர் அக்ரி கணேஷ், பேராசிரியர் மணிகண்டன், செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி ராமு, முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா, கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், ராஜாராம், பகலவன், சுகாதியா, பாஸ்கர், விமல், ஷாஜகான், ரமேஷ், மதி உட்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5:3, 3:2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும், 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் சங்கூதி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமை நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.